ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபீல்டு சர்வேர் அண்ட் டிராஃப்ட் மேனு எல்லா போஸ்டிங்குமே நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, எல்லாருமே பார்த்துருந்தோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வந்து அதாவது ஐடி இல்லாத கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா டிப்ளமோ சிலபஸ் தான் கண்டிப்பாக எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவு டிப்ளமோ சிவில்ஸ் தான் நம்ம எழுதணும். அதாவது ஜேடிஓ எக்ஸாமுக்கும் சரி, ஃபீல்டு சர்வேயருக்கும் சரி, டிராஃப்ட் மேனுக்கும் சரி 3 பேருமே வந்து என்ன அப்படின்னா அந்த டிப்ளமோ சிலபஸ் தான். இந்த பர்டிகுலர் டிப்ளமோ சிலபஸ் ஓகேவா, இதுக்கான ஒரு மெகா செலக்ஷன் டெஸ்ட் பேட்ச் தான் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா வந்து இந்த பேட்ச் மூலமா ஒரு 360 பிளஸ் மார்க்ஸ் வந்து கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், கொஸ்டின்ஸும் நிறைய நீங்க ஃபேஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த மார்க்ஸ் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணலாம். அதாவது இதோட சேர்த்து நீங்க ப்ரிப்பரேஷனும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம். இப்ப இந்த எக்ஸாமை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிலபஸ் டிப்ளமோ சிலபஸ் அப்படிங்கிறப்ப வந்து கண்டென்ட் வந்து ஒரு லிமிட்டடா தான் கொடுத்துருப்பாங்க. பிஇ சிலபஸ் அளவுக்கு நமக்கு ரொம்ப டீடைல்டு சிலபஸ் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியர் மெக்கானிக்ஸே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டு ஏஇ சிலபஸ்ல ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாங்க. பட் இதை பொறுத்தளவு வந்து ரொம்ப மினிமமா ஒரு 5-6 டாபிக் தான் இருக்கும். செலக்டிவா அதுல அந்த ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து படிச்சோம் அப்படின்னாலே கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ இது வந்து யாருக்கு ரொம்ப ஆப்டடா இருக்கும், இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா யாருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து செல்ஃப் ஆஃப் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணது வந்து ஒரு கரெக்டான ஒரு பாத்துல போய்கிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? நீங்க டெய்லி அந்த ப்ரிப்பேர் பண்றத டெஸ்ட் போட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த படிச்சதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் கண்டிப்பா. சரியா? அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு டைமே இருக்காது. இந்த ஒர்க்குக்கு போறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பாத்தீங்க அப்படின்னா டைமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த கிடைக்கிற டைம்ல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த படிச்ச இப்போ ஒரு டாபிக் படிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து டாபிக் வைஸ் இருக்கும். போத் டெக்னிக்கலுக்கும் சரி, ஜிஎஸ்க்கும் சரி டாபிக் வைஸ் இருக்கனால ஒரு டாபிக் முடிச்சுட்டு அந்த டாபிக்கு ஒரு கொஸ்டின்ஸ் டெஸ்ட் கொஸ்டின் போட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து ஆல்ரெடி சிலபஸ் ஃபுல்லா படிச்சிருப்பீங்க. குயிக்கா ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்க வந்து ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டினா எடுத்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? அதே மாதிரி லாஸ்ட் எக்ஸாம்ஸ்ல வந்து ஒரு ஃபியூ மார்க்ஸ்ல நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். சரியா? ஸோ கண்டிப்பா வந்து டிப்ளமோ அண்ட் பிஇ ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெஸ்ட் பேட்ச் பிளானா வந்து இது வந்து இருக்கும். சரியா? ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்தளவு நம்மளோட இந்த ஸ்பார்க்ஸ் டெஸ்ட் சீரிஸை பொறுத்தளவு என்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம அகாடமியில கண்டக்ட் பண்ண அந்த சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா 90% ஆஃப் கொஸ்டின் வந்து நம்மளோட அந்த டெஸ்ட் சீரிஸ் அண்ட் கிளாஸஸ்ல இருந்து வந்துருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ நம்ம அந்த சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2-3 டேஸ்ல அப்லோட் பண்ணியிருந்தோம். அது நம்ம சேனல்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா எந்த டெஸ்ட்ல, அதாவது டெஸ்ட் நம்பர் 1, 2 அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த எந்த டெஸ்ட் நம்பர்ல அது எத்தனாவது கொஸ்டினா கேட்டிருந்தோம், அது வந்து நமக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல எத்தனாவது கொஸ்டினா வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு ப்ரூஃப் வீடியோ மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜேடிஓ எக்ஸாம்லயுமே ஒரு 170 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டாபிக்ல இருந்து கவர் ஆயிருந்துச்சு, நம்ம நடத்தின டெஸ்ட் சீரிஸ் அண்ட் கிளாஸஸ்ல இருந்து. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஏஇலையுமே வந்து என்ன அப்படின்னா 2023லையும் ஒரு 150 கொஸ்டின்ஸ் கிட்ட ஐ மீன் டைரக்ட் கொஸ்டின்ஸ் இல்லைனாலும் அந்த டாபிக்ல வந்து கவர் ஆகுற மாதிரி உங்களுக்கு வந்து இருந்துச்சு. சரியா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த இப்போ எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜேடிஓ லெவல் எக்ஸாம்ல 70% ஆஃப் கொஸ்டின் வந்து இருந்துச்சு நம்ம இதுல. ஓகேவா? ஸோ இது ப்ரூஃப் வீடியோ வந்து எல்லாத்துக்குமே இந்த சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம், அதே மாதிரி ஜேடிஓ, ரோட் இன்ஸ்பெக்டருக்குலாம் நம்ம வந்து ப்ரூஃப் வீடியோ சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெகா செலக்ஷன் டெஸ்ட் பேட்சோட டீடைல்டு ஷெடியூல் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜேடிஓ டெஸ்ட் சீரிஸை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து யூனிட் வைஸ் வித் டாபிக் வைஸ், அதாவது இப்போ இன்ஜினியர் மெக்கானிக்ஸ்னு எடுத்துட்டோம்னா மொத்தம் 7 டாபிக் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அந்த 1 நம்பர் போட்டது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அதே மாதிரி 7 டெஸ்ட், ஒவ்வொரு டாபிக்குக்கும் ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரக்சர்லையும் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் 14th டெஸ்ட்ல இருந்து, அதாவது 14 நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டாபிக் ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஒரு 23 டெஸ்ட் வர அது 14லருந்து 23 வரை உங்களுக்கு சிஎம்சிபி போகும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 24லருந்து 34 வரை உங்களுக்கு கவர் ஆகுது பாருங்க. இண்டிவிஜுவலா டாபிக் வைஸ். அதுக்கப்புறம் என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து 35லருந்து 42 வரை. இந்தந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா? அதே மாரி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, டிசைன் ஆஃப் ஆர்சி எலமென்ட்னு சொல்லுவோம். அது வந்து 43லருந்து 48 வரை உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் ஓகேவா? அதுக்கப்புறம் சர்விங்க பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, 49லருந்து 53 வரை இருக்கும். ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 54, 55 அதுக்கப்புறம் 58 வரை இருக்கும். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்ட பொறுத்தளவு 59லருந்து 63 வரை. எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங்க பொறுத்தளவு 64லருந்து 67 வரை. இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லா யூனிட்டுக்குமே ஃபுல் யூனிட் டெஸ்ட் வந்து நம்ம வந்து குடுத்துருக்கோம். 10 யூனிட்டுக்குமே குடுத்துட்டு, அதுக்கப்புறம் 2 செக்ஷன் டெஸ்ட், 2 ஃபுல் லென்த் டெஸ்ட். சரியா? இதுல வந்து கொஸ்டினோட குவான்டிட்டி அதிகமா இருக்கும். 200 கொஸ்டின் அந்த ரேஞ்சுல இருக்கும் உங்களுக்கு. சரியா? இது வந்து இப்போ சிவிலுக்கானது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்ஸுக்கான ஷெட்யூல் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது ஜிஎஸ்ஸுக்கான அந்த டெஸ்ட் ஷெட்யூலு. இப்போ பாலிட்டிக்கே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 17 டெஸ்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிட் 8க்கு அப் டூ 26 வரை. ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அப் டூ 32 வரை குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்கனாமி அப் டூ 39 வரை. ஜியோகிராஃபி 46 வரை குடுத்துருக்காங்க. ஐஎன்எம் வந்து 55 வரை. சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 63 வரை குடுத்துருக்காங்க. அப்புறம் யூனிட் 9க்கு ஒரு 3 டெஸ்ட் குடுத்துருக்காங்க. ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, 67லருந்து டாபிக் வைஸ் குடுத்து 81 வரை குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஃபுல் லென்த் டெஸ்ட் ஓகேவா? மொத்தம் 83 டெஸ்ட் டோட்டலா. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் பிளான பொறுத்தளவு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க ஷெட்யூல்லயே அரவுண்ட் 160 பிளஸ் டெஸ்ட் இருக்கு. சரியா? ஸோ இதுல வந்து ஒரு 160 பிளஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். எல்லா டெஸ்ட் கொஸ்டினுமே உங்களுக்கு பிடிஎஃப் வித் அதுக்கான வீடியோ டிஸ்கஷன் இருக்கும் கண்டிப்பா. சரியா? எல்லா கொஸ்டினுக்குமே. அதே மாரி இதுல வந்து என்ன அப்படின்னா, ஒரு 5000 பிளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கவர் ஆயிரும் அரவுண்ட் ஓகேவா? எல்லா டாபிக்ல இருந்துமே கவர் ஆகுற மாரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின் இருக்கும். சரியா? இப்ப லேட்டஸ்ட்டா நம்ம சிலபஸ் சேஞ்ச் ஆக்சுவலா இதுக்கு வந்து நம்ம அந்த ஜேடிஓ பொறுத்தளவு அந்த ஒரு சிலபஸ் ஆஃப் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்றாங்க. அதுபடி தான் நமக்கு வந்து அந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் எல்லாமே இருக்கும். சரியா? அதே மாரி ஜிஎஸ்ஸுக்குமே இப்ப ரீசென்ட்டா யூனிட் 8, யூனிட் 9 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உள்ள பேட்சஸ் தான் இது. ஸோ கொஸ்டின் எல்லாமே அத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நல்லா இன் டெப்த்தா குடுத்துருப்போம். ஸோ இதுக்கான சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்க்கலாம். இது என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கு குடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் கோ த்ரூ தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு கொஸ்டினோட சாம்பிள். அதே மாரி ஜிஎஸ்ஸுக்குமே வந்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாரி இருக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் ஓகேவா?
ஸோ இந்த மெகா செலக்ஷன் டெஸ்ட் பேட்ச பொறுத்தளவு வந்து என்ன அப்டின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் கண்டிப்பா. அதுலயுமே பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து அதர் அகாடமிஸோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட இந்த நம்பர் ஆஃப் டெஸ்ட் வித் பிரைஸிங்க அதர் அகாடமிஸோட கண்டிப்பா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நம்பர் ஆஃப் டெஸ்ட்டும் கம்மியா தான் இருக்கும். பிரைஸிங்கும் ரொம்ப அதிகமா தான் இருக்கும். சரியா? நீங்க கால் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க வந்து இத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கிறலாம். அதே மாரி நம்ம அகாடமிய பொறுத்தளவு பார்த்தோம் அப்டின்னா, ஸ்பெல் வந்து SPEARKZ அப்படிங்கிற மாரி இருக்கும். நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் 9677111366 அப்படிங்கிறது மட்டும் தான். நம்ம அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 18, 13 பிளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. ஓகேவா? அதே மாரி இந்த டெஸ்ட் பேட்ச பொறுத்தளவு யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு, அதே மாரி படிக்கிறக்கு டைம் இல்லாம அந்த வொர்க்கிங் போய்க்கிட்டு இருக்கவங்க, அந்த மாரி வந்து அதாவது சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ படிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பீப்பிள்ஸ், அதே மாரி ஆல்ரெடி சிலபஸ ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஒரு குயிக் ரிவிஷன் தேவைப்படும்ல அந்த மாரியான பீப்பிள்ஸ். அதே மாரி லாஸ்ட் எக்ஸாம்ஸ்ல அந்த ஃபியூ மார்க்ஸ்ல மிஸ் பண்ணவங்க, இவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நம்மளோட ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு லோயஸ்ட் பிரைசிங் தமிழ்நாடு லெவல்ல. ஸோ இத பத்தின டீட்டெயில் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் சொன்ன கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ.